ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். I greet you all in the name of our Lord Savior Jesus Christ. நாம் துதி வேளையிலே தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். During the time of worship, praise and thanksgiving, we meditated on how the Lord is holy and is so compassionate. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பின்னணியிலே எப்பேற்பட்ட ஒரு புயல் காற்று இருந்தாலும் தேவன் அதை அதட்டுகிறார் என்பதை நாம் தியானித்தோம். We also meditated that no matter what the circumstances that is there in our families, the Lord still controls the storm. He stills the storm with a word. தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கும் நீங்கள் ஒரு ஆவல் உள்ளவர்களாக, ஒரு பசி உள்ளவர்களாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலே சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். You could have been here with different background, different circumstances, but if only you would have hunger and thirst and eagerness to listen to God's word, I tell you that God is able to meet up with all of you and provide your needs. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. Hebrews 4 verse 22, it says like this. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Hebrews 4 verse 12, for the word of God is living and active and sharper than any two-edged sword and piercing as far as the division of soul and spirit, of both joints and marrow, and able to judge the thoughts and intentions of the heart. ஆகவே இங்கே என்ன பிரசங்கிக்கப்படுகிறது, எப்படி அது விளக்கப்படுகிறது என்பதெல்லாம் நாம் யோசிக்காமல், தேவனுடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு நேராக அது வருமென்றால் அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை உட்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். If you are not here, sitting here and not just trying to understand what is being preached or the explanation that is being given, but if you sit here with a need in your heart and whatever, even if that one word comes straight to your heart, that will be more than enough to meet your needs. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளும். கடந்த வாரம் மனப்பாட வசனம். Let's turn to the last week's memory verse, Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. இந்த வசனத்தை நாம் போன வாரமே கேட்டிருக்கிறோம். This particular verse we already heard it last week. ஒருவேளை போன வாரத்துக்கு முன்பாக கூட நாம் எத்தனையோ முறை நம்ம அதை வாசித்து கடந்து போயிருக்கலாம். And perhaps even the week before last week we would have read it, we would have heard it, and would have passed by this particular verse. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் உட்கார்ந்து தியானித்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது உண்டாக்கும். But if you had sat down and meditated on this particular verse, then there would have been a great transformation in your life. ஏனென்றால் நாம் பல்வேறு தரப்பட்ட ஒரு பின்னணியிலே குணாதிசயம் உள்ளவர்களாக நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். Because we are all people with different temperaments, with different backgrounds. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் திருமணமாகி குடும்பங்களிலே இருக்கிறோம். And with these differences, we are all, some of you are married. நம்மை சுற்றி இருக்கிற பல புயல்கள் காற்று அடிக்கத்தான் செய்கிறது. And there would be certainly storms around us. நம்முடைய உள்ளத்திலே சில புயல்கள் வெளியே வருகிறது. And there could be storm within us. நம்முடைய அலுவலகங்களே, நம்முடைய சொந்த உறவுகளிலே, in our office or within our relations. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். But in the midst of all this, a gentle answer turns away wrath.
நான் இந்த கடினமான கடினமான சொற்கள் என்பதை குறித்து நான் தியானித்தேன். So I was meditating on this harsh word. என்னோடு கூட எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். Turn with me to Jeremiah chapter 6. இங்கே எரேமியா பல வருஷங்களாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கூறிக்கொண்டே வருகிறார். Here Jeremiah had been preaching God's word to his children for many years. ஏறக்குறைய அவர் சொல்வது எதையுமே ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதாக இல்லை. But in all those years, those people were not willing to accept what he was preaching. சிலர் அமைதியாக இருந்தார்கள், சிலர் பதில் பேசினார்கள். Some kept quiet, some responded. ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் கடுமையாக பதில் சொல்லுகிறார்கள். But at one point of time, they responded with a harsh word. நீங்கள் எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Jeremiah chapter 6 verse 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Jeremiah 6 verse 16. Stand by the ways and see and ask for the ancient paths where the good way is and walk in it, and you will find rest for your souls. But they said, we will not walk in it. அதனுடைய பதிலை பாருங்கள். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். Look at the response. We will not walk in it. 17வது வசனத்திலே அவர் தொடர்ந்து அவர் பேசுகிறார். He continues to say in verse 17. நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். And I set watchmen over you, saying, listen to the sound of the trumpet. But they said, we will not listen. இது நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. So this is a warning for us. எப்பொழுதெல்லாம் நம்முடைய பதில்கள் கடுமையாகவும் கரடுமுரடாகவும் தீர்க்கமான ஒரு முரண்பாடாகவும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு எல்லைக்கு வந்துவிட்டேன் என்ற அர்த்தம். So whenever we say a word which is very harsh or rough or which is rough and a harsh word, that means we have come to a boundary. அப்பொழுது நாம் இந்த ஒரு கடினமான பதிலை ஒரு நாமோ நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அது வரும்பொழுது அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. So whenever such a word comes from us or even from our children, we should not take that lightly. ஒருவேளை கணவனிடத்தில் பேசும் பொழுதோ இல்லை என்றால் மனைவியிடத்தில் பேசும்போதோ பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசும்போதோ நாம் அலுவலகத்தில் பாஸ் இடத்துல பேசும்போதோ இல்லை என்றால் நம்முடைய உடன் ஊழியரிடத்தில் பேசும்போதோ இப்படிப்பட்ட பதில்கள் வருமென்றால் நான் ஒரு எல்லைக்கு வந்துவிட்டேன் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். So whenever we as wife, you might be speaking to your husband or a husband to the wife, children to the parents, parents to the children, in your workplace or wherever, if you speak a word which is very harsh, that means you have come to the boundary. நான் சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். So I just want to show you some of these examples from the scripture. ஏன் அந்த எல்லைக்கு வந்துவிட்டோம் என்கிற எச்சரிப்பை நான் தருகிறேன் என்றால் இதனால் தான். Why do I give this warning as to we have come to the boundary? Then it is because of this. என்னாகமம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Numbers chapter 16. அங்கே கோராகுடைய புத்தருடைய முரட்டாட்டத்தை நாம் பார்க்கிறோம். So there we read about the rebellion of Korah and his group. அதை நாம் முதலாவது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். We read that in the first verse. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசே தன்னை எதிர்த்து வந்தவர்கள் மத்தியிலே அவன் மிகுந்த பொறுமையை அவன் காண்பிக்கிறான். So in the midst of people who rebelled against him, Moses absolutely displayed patience.
ஆனால் அதில் குறிப்பிட்ட 12வது வசனத்தை பாருங்கள். எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். 12வது வசனத்தில் வாசிக்கலாம். Verse 12, we read that then Moses sent a summons to Dathan and Abiram, the sons of Eliab. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு கட்டம். That was an important point. They have come there. முதலாவது அவர் கோராகினிடத்தில் அவர் பேசுகிறார். First he speaks with Korah. அவரிடம் பேசி முடிந்த பின்பு அதன் பின்பு இந்த தாத்தான் அபிராம் என்கிற ரூபனுடைய பின்னணியிலே வந்தவர்களிடத்திலே அவன் பேசுகிறார். So then he speaks with Dathan and Abiram, who were from the tribe of Reuben. அதாவது பேசும்படி அழைக்கிறார். So he just calls them for a discussion. ஆமாம், நீங்கள் வந்து வாருங்கள், நாங்கள் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று மோசே ஒரு பெரிய தலைவன் அவன் அழைக்கிறார். Moses, a great leader, he requests them to come for a discussion. ஆனால் அவர்கள் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். But they said, we will not come up. ஒரு சிறிய வார்த்தை தான் இருக்கிறது. நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம் என்கிற பதில். So this is a very small sentence. We will not come up. We will not obey you. அந்த பின்னால் நடந்த காரியங்கள் எல்லாம் நாம் மறந்திருக்கிறோம். So we know what had happened after that. ஒரு பெரிய அழிவுக்கு முன்பாக வரக்கூடிய வார்த்தைகளாக நான் இதை பார்க்கிறேன். I see that this word is a word which comes just before a great destruction. ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு முன்பாக வரக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we have to know that these harsh words are words that comes before a great fall. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமென்றால் அது இதைவிட ஒரு பெரிய குழப்பத்திற்கு கொண்டு போகிற வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Perhaps if these words come up in our family's discussions, then we should realize that we are taking the family to a greater confusion. மோசேக்கு விரோதமாக பெரிய எதுவும் ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளே பெரிய காரியங்களை அவர்கள் பேசவில்லை. They did not accuse Moses of great things. ஏன்னா அப்படிப்பட்ட இடமே அதில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனே அங்கே காட்டப்படவில்லை. So there was not such a discussion which is shown there. ஆனால் ஒரே வார்த்தை தான், நாங்கள் வரமாட்டோம். But only one phrase, we will not come up. நாம் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கிடுவோம். Let's turn to 1 Samuel. 2ஆம் அதிகாரம். Chapter 2. இங்கே ஏலியின் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We read about the wickedness of sons of Eli. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். We read that in chapter 2 verse 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Now the sons of Eli were worthless men, they did not know the Lord. அப்போ ஏலியின் குமாரர் என்றால் இவர்கள் ஆண்டவருடைய காரியங்களை அறியாதவர்கள் அல்ல, என்றால் பிரமாணங்களை பற்றி தெரியாதவர்கள், அவர்கள் புறஜாதியார் என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறதில்லை. So when we read that they were worthless men, it is not that they were people who did not know the Lord or his commandments. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்த ஒரு தேவ மனுஷன் ஏலியினுடைய பிள்ளைகள். And they were sons of Eli who lived in the church, in the temple. ஒருவேளை நம்முடைய மொழியிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் சபையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். If we were to say in our own language, we could say that they were children who were born and raised up in the church. இன்னும் அதிகமாய் நாம் அதில் நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் சபையிலே பொறுப்புள்ளவர்களுடைய பிள்ளைகள். And if we have to personally take it, these are children who are sons of responsible people. ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it is said that they are worthless sons. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written that they did not know the Lord. ஒருவேளை ஏலி தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறியாமல் தேவனுடைய ஆலயத்தில் இருந்திருக்க முடியாது. It was not possible for Eli to be in the church not knowing the ways of the Lord. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் தேவனை அறியவே இல்லை. But his children, they did not know the Lord at all.
ஆனால் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள் என்றால் அறிந்திருந்தார்கள். But if you ask me whether they knew how to offer sacrifices, they certainly did. பலி செலுத்துகிறதை எப்படி கண்காணிக்கிறது, அதை நிர்வகிக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். They knew how to oversee and to govern the sacrifices that were made. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை அறியவில்லை. But they personally did not know the Lord. ஆகவே அவருடைய சம்பாஷணைகளோ பேச்சுக்களோ கரடு முரடாய்த்தான் இருந்தது. So their conversations or their discussions were always rough. நாம் 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். Let's read from verse 15. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கும் பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே இல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குறதில்லை என்பான். Verse 15, before they burnt the fat, the priest's servant would come and say to the man who was sacrificing, give the priest meat for roasting, as he will not take boiled meat from you, only raw. இது யார் சொல்கிறார் என்றால் ஓப்னி, ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாசுடைய வேலைக்காரர்கள் தான் இதை செய்கிறார்கள். So who says this? These are the servants of the sons of Eli, Ophni and Phinehas. They are the sons of Eli. ஆனால் சபைக்கு வருகிற அந்த ஒரு சாமானிய ஒரு மனுஷன் அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள். But look at the word of an ordinary person who comes to the temple. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டிய முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். If the man said to him, they must surely burn the fat first and then take as much as you desire. ஒரு சாமானியனுடைய பதில் கூட மிகுந்த ஒரு கௌரவமாய் இருக்கிறது. And even the words of an ordinary man was a decent word. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் முதலாவது பலி செலுத்தி விடட்டும் என்று கேட்கிறான். You may take as much as you desire, but first offer it to the Lord. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே நாம் அந்த ஒவ்வொரு பதிலையும் நிதானித்து பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். So I request all of you who have come here to examine each of the words that are there. ஆனால் இந்த ஓப்னி பினேகாசுடைய வேலைக்காரருடைய பதிலை பாருங்கள். அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன். But look at the response of the servants of the sons of Eli. No, but you shall give it to me now, and if not, I will take it by force. அதன் பின்பாக நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். So we know what had happened after that. இந்த சம்பாஷணைகளை எல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டிருந்தார், நடந்ததை பார்த்து கொண்டும் இருந்தார். So all these conversations, the Lord was hearing it, he was looking into it. 17வது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். Verse 17. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறிப்பாய் எண்ணினார்கள். Thus the sin of the young men was very great before the Lord, for the men despised the offering of the Lord. அன்றைய பின்னால் நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். So we know the things that happened afterward. இந்த ஏலியின் குமாரராகிய ஊழியத்திற்கு வரவேண்டிய அந்த இரு பிள்ளைகளும் ஓப்னி பினேகாஸ் இருவருமே யுத்தத்திலே மடிந்தார்கள். And these sons of Eli, Ophni and Phinehas, who were supposed to serve in the temple after Eli, they perished in the battle. இது ஒன்றும் தற்செயலாய் நடக்கவில்லை. This did not happen by mistake. இது தேவனுடைய திட்டத்தின்படியே இவருடைய மரணம் சம்பவித்தது. Their death happened exactly as per the plan of the Lord. 2 அதிகாரம் 34வது வசனத்திலே, ஓப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். Verse 34, this will be the sign to you which will come concerning your 2 sons, Hophni and Phinehas. On the same day, both of them will die. இந்த வார்த்தையிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்கிறோம்? What do we learn from these verses? இது ஒன்றும் யுத்தத்திலே தற்செயலாய் நடக்கவில்லை. These are not things that are happening in the battle accidentally. தேவனே தீர்மானித்து அவர்களை யுத்தத்திலே அவர்களை மடியச் செய்தார். These are things which the Lord planned, determined and sent them to the battle. நான் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம். I want to show you another passage from 1 Kings.
எப்படி இப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள், இப்படிப்பட்ட பதில்கள் எல்லாம் அழிவுக்கு முன்பாக வருகிறது என்பதைத்தான் காட்ட விரும்புகிறேன். So I'm just trying to show you how these nature, these temperaments, these sort of words bring you towards destruction. ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 12வது அதிகாரம். 1 Kings chapter 12. சாலமோன், ஞானமுள்ள ஞானியாகிய சாலமோனுடைய மகன் இப்பொழுது பட்டத்திற்கு வருகிறான். So the son of Solomon, the wise king, he comes to, to rule the people. சாலமோனுடைய இறுதி நாட்களிலே அவன் மிகுந்த டாக்ஸேஷன், வரி அதிகமாக இருந்தனாலே கடினமாய் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு நொந்து போய் இருக்கிறார்கள். And toward the end of Solomon's rule, he laid heavy tax on the people, and so people were struggling much under his kingdom. சாலமோன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பராக்கிரமசாலியாக இருந்தபடினாலே அவனிடத்தில் ஒன்றும் அதை சொல்ல முடியவில்லை. Because Solomon was a valiant warrior, nobody dared to even express it to him. ஆனால் மனதில் வச்சு புழுங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். But they were all, feeling it within. ஆனால் அவனுடைய மரணத்திற்கு பின்பாக அவனுடைய மகன் ரெகோபயாம் வருகிறான். But after his death, his son Rehoboam comes to the throne. அவர்கள் உடனே குடிமக்கள் அந்த ராஜாவிடத்தில் வந்து ஒரு சிறிய விஷயத்தை தான் சொல்கிறார்கள். And these people of Israel, they come before him and they just place before him a small humble request. நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை. They did not say that we will protest and we will rebel. 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்கள். Chapter 12 verse 4. நான் இதையெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாமானியன், ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன், அவனுடைய பதிலும் அவனுடைய பேச்சும் உயர்ந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோமே, அவருடைய பதிலும் எப்படி இருக்கிறது, அந்த கான்ட்ராஸ்டை பார்ப்பதற்கு தான் நான் சொல்கிறேன். So I'm just trying to contrast the words, the responses of ordinary civilian people and between people who are in the power. 4வது வசனத்திலே, உங்கள் தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். Verse 4, your father made our yoke hard. Now therefore lighten the hard service of your father and his heavy yoke which he put on us, and we will serve you. இது ஒரு முழுமையான ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஒரு வேண்டுகோள் தான். This is just a complete request. அவர்கள் எந்த விதத்திலேயும் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணும் நோக்கத்திலே அவர்கள் வரவில்லை. They did not come with an intention to rebel against the king. ஆனால் 5வது வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது ரெகோபயாம், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். But in verse 5 Rehoboam says, depart for 3 days, then return to me. இந்த வசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What do you think of this verse? நான் இந்த ஒரு வசனம் அருமையான ஒரு வசனம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். So I would say that this verse is a beautiful verse. அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. He does not know what to respond to the people. ஏதோ வந்த உடனே பதவி ஏற்ற உடனே ஏதாவது சொல்ல வேண்டும் என்றும் அவன் தீர்மானிக்கவில்லை. He did not even want to immediately give some response because he has just reached the throne. அவனுக்கு ஒரு பிரேக் தேவை, இடைவெளி தேவை. He needed a break. அவனுக்கு ஒரு ஆலோசனை தேவை. He needed some counsel. எவ்வளவு அருமையாய் அவன் 3 நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்கிறான். அது எவ்வளவு அருமையான ஒரு செயல். So to say depart for 3 days then return to me is a beautiful response. ஒரு முக்கியமான இல்லை என்றால் முடிவெடுக்க முடியாத கடுமையான ஒரு பிரச்சனைகளை கணவனும் மனைவியோ இல்லை என்றால் பெற்றோர் பிள்ளைகளோ பேசி கொண்டு இருக்கும் பொழுது முடிவு வராது என்று தெரிந்தால் ஞானமாய் செய்யக்கூடிய ஒரு செயல் எதுதான்? கொஞ்சம் தள்ளி போடுவது தான். So when we in a family as husband and wife or parents and children, when we are at a crucial point and we are trying to discuss and decide upon something and we are not able to reach upon a point, and then the best thing to do is to put aside and to say let's discuss it later. சில நேரம் பேசிக்கொண்டே இருப்பார். கணவன் ஒன்று சொல்வார், மனைவி ஒன்று சொல்வார், கணவன் ஒன்று சொல்வார். அப்படியே 10 மணி 11 மணி இரவு போய்கொண்டே இருக்கும்.
So sometimes the husband will say something and the wife will say something, and it will go on, and the time would be like 11 p.m. அப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் ஞானியாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் ஞானியாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? If one among them is wise, what should the wise say? இப்பொழுது நித்திரைக்கு போவோம், காலையிலே பேசிக்கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும். That person should say, let's go to sleep now, let's discuss it in the morning. அருமையான ஒரு பதிலை சொன்னவன் அவன் அதன் பின்பாக டிஸ்கஸ் பண்ணுகிறான் ரெகோபயாம். The person who said this lovely response, he then goes and discusses with his friends. முதலாவது அவர் பெரியோர்களிடத்தில் அவன் டிஸ்கஸ் பண்ணுகிறான். First he discusses with the elders. ஒரு நல்ல பதிலை அவன் பெற்றுக்கொள்கிறான். He receives a good counsel. மிகுந்த ஞானமாய் சொல்கிறார். ஒரு சின்ன காரியத்தை தானே கேட்டிருக்கிறார், அதை செய்துவிடும், அவர்கள் முழுமையாய் உங்களுக்கு அடிமையாய் வேலை செய்து விடுவார்கள் என்று தான் சொல்கிறார்கள். So the elders gave them a wise reply saying, they only asked for a very light thing, just fulfill it and they'll be your slaves forever. 7வது வசனத்தை பாருங்க. நம்ம நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் உள்ளது மாதிரி தான் இருக்கிறது. Verse 7, if you read that, if that verse is pretty much like Proverbs 15:1. நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீர் என்றால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார். நல்வார்த்தைகளை சொல்வீர்கள் என்றார். So 1 Kings chapter 12 verse 7, then the elders spoke to him saying, if you will be a servant to this people today and will serve them and grant them their petition and speak good words to them, then they will be your servants forever. ஆனால் மிகுந்த வருத்தத்துக்குரியது என்னென்றால் அவன் அதை நிராகரித்து விட்டான். But the most saddest thing is he forsook the counsel of the elders. அவன் தனக்கு இணையான வயதுகளோடு அவன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கிறான். And he consulted with the young men who grew up with him. 13ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. Verse 13 we read that. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபடி ஆலோசனைப்படியே அவர்களோடு பேசுகிறான். The king answered the people harshly, for he forsook the advice of the elders which they had given him. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? Do you know the consequence of it? ஒரு சாதாரண முடிவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Do you think that that was an ordinary decision? No. No. அது முழுமையாய் இஸ்ரவேலுடைய ஒரு காரியங்களை இஸ்ரவேல் தேசத்தையே ரெண்டாக வகுக்கிற ஒரு முடிவு. That decision was something that could completely divide Israel. இஸ்ரேல் யூதா என்கிற பிரிவுக்கூடிய ஒரு கடுமையான ஒரு முடிவு. This decision brought about the division of Israel into Judah and Israel. ஒரு சின்ன ஒரு நயமான ஒரு சாதகமான ஒரு வார்த்தைகளை அவன் இதமாய் பேசியிருந்தால் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டிருக்குமே. If he had just given a favorable and a gentle response, they would have been protected. பல குடும்பங்களுடைய பெரிய பிளவுக்கு காரணம் இதுதான். ஒரு சாதாரண ஒரு ஜென்டில் ஆன்சர் இல்லாததுதான். In many homes, the division is just because there is not this gentle response. எப்படி இந்த சூழ்நிலையிலே நன்றாய் நடந்து கொண்ட சிலருடைய பதிலை நாம் பார்க்கலாம். So let's also meditate on people who really did well in the midst of tough situations. அதிலிருந்து நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். And we can also learn some wonderful lessons. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். Let's learn from the life of Jesus. அந்த நல்ல வார்த்தைகளுக்கு போவதற்கு முன்பாக இன்னொரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். And before we go into those wonderful circumstances, I also want to point out one more thing. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இது மாதிரியான இதில் கடந்து போயிருப்பார்? In the life of Jesus, how would he have gone through this? அந்த குடும்ப சூழ்நிலைகளிலே அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே அவர் இருந்த பொழுது அவர் எப்படி அந்த சூழ்நிலை இருந்தது நமக்கு அதிகமாய் விளக்கப்படவில்லை. In the scripture it is not much explained about how he conducted himself when he lived among his brothers. ஆனால் ஒரு சகோதரர்கள் அவரிடத்தில் பேசினது என்பது ஒரு இடத்துல தான் எனக்கு தெரியாது இருக்கிறது. But we could only read in one place where the way Jesus spoke with his brothers.
பிரபல்யமாக இருக்க விரும்புகிற எவரும் என்ன செய்ய மாட்டான், இங்கே இருக்க மாட்டான். நீங்கள் எங்கே போகிறோம், எருசலேமுக்கு போகும். So his brothers would say, no one who wants to be famous would remain here. He has to go to Jerusalem. அவரை அவர்கள் விசுவாசிக்காதனாலே அந்த வார்த்தை வருகிறது. They gave this reply because they did not believe in Jesus. இயேசுவோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே தன்னுடைய மூத்த சகோதரனை பற்றி அவர்கள் அறிந்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். Jesus lived with his brothers right from the time of birth. They would have dealt with Jesus. They would have spoken to him. They have witnessed everything about him. ஆனாலும் அவருடைய பேச்சிலே ஒரு கரடுமுடு, ஒரு இங்கிதமான பதில் இல்லை. Even then we see that in their speech they were rough toward Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். Let's turn to Luke chapter 2. இரண்டாம் அதிகாரத்தில் 43வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் பார்க்கிறோம். We read of an incident in chapter 2 verse 43 onwards. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். And while they were returning from the festival, the boy Jesus, he stayed behind in Jerusalem. இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. But his parents were unaware of it. அதனுடைய பின்னணியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். So we know all the things that happen at the background. இப்போ 12 வயதிலே அவர் அழைத்து கொண்டு வந்தவர்கள் இவர் 2 பேரும் தான், தாயும் தகப்பனும். At the age of 12, it was his parents, father and mother, who brought him to Jerusalem. அவர்கள் திரும்பி வரும்போது இந்த கூட்டத்தோடு, வந்தவர்களுடைய கூட்டத்தோடு தான் இவர் இருப்பார் என்று நினைத்து வருகிறார்கள். And while returning, they supposed him to be in the caravan along with those people with whom they traveled. ஆனால் அவரோ எருசலேமில் இருந்து விட்டார். But he stayed behind in Jerusalem. அப்பா அம்மாவுக்கு சொல்லலை. And he did not inform this to his parents. அவர் தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவன் ஒருவேளை அவர் நடத்தப்பட்ட விதத்தின்படி அவர் இருந்து விட்டார். So according to the way the Lord led him and according to the plan of God, he stayed behind in Jerusalem. ஆனால் இங்கே வந்த பின்பு அவர்கள் அவரை காணாதனாலே முழுவதுமாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். But now because they could not find him, they were going around searching in all places. 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல. Not just for 1 hour or 2 hours. 3 நாட்கள் அவர்கள் தேடுகிறார்கள். They were searching for him for 3 days. உங்கள் பிள்ளை காணாமல் போயிட்டுன்னா ஒரு 10 நிமிஷம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு நம்ம பதறுகிறோம். If we miss our children and if we are not able to find them within 10 minutes, then we panic. இப்போ முதல்ல கணவன் என்ன சொல்வார்? First, what the husband will say? உன் கூட தானே இருந்தான், இவன் எங்கே போனான் நீ பார்க்கலையா என்று சொல்லி மனைவியிடத்தில் சொல்லுவார். Was he not with you and did you not care to see where he is? அவங்க பதில் என்னவா இருக்கும்? What would be her response? கொஞ்சம் கரடுமுடா இருக்கிறவன்னா உங்கள் பையன் எப்படி இருப்பான், உங்களை மாதிரி தான், அவன் என் கையை கூடையா இருக்கிறான், ஓடி போயிடானே. And if the wife were to respond in a very harsh way, she will say, your son is just like you. Where on earth is he staying in one place? எப்பொழுதெல்லாம் நம்முடைய கணவனும் மனைவிக்கு உள்ள அவர்களை திட்ட வேண்டும், இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் திட்டுவார்கள். So whenever a husband or a wife needs to shout at his husband or wife, they will only use these circumstances. நீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார்கள், உங்க பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார்கள். They will not say you, but they will say your child. அதுக்கப்புறம் மறுபடியும் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அதுல சேர்த்து கொட்டிடுவார்கள். And after that they will add up all that is there in their hearts and they will pour it out. இப்போ இவர்கள் 3 நாட்கள் தேடுகிறார்கள். And so they were searching Jesus for 3 days. அவர்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருந்தது என்பது தெரியவில்லை. I don't know the battle that were within them, among them. இப்பொழுது 3 நாள் கழித்து அவர்கள் பார்த்து விட்டார்கள். And after 3 days they find Jesus. இப்பொழுது யார் இருக்கார்? யோசேப்பும் இருக்கிறார், மரியாளும் இருக்கிறார்கள். So now Joseph and Mary, both of them are there. ரெண்டுவரும் பார்த்த உடனே இப்ப யார் பேசணும்? Now after when both of them looked at Jesus, who should speak first? யோசேப்பு பேசவா, மரியாள் பேசவா? Should Joseph speak or Mary speak? ஒருவேளை யோசேப்பு என்ன நினைத்திருப்பார்? Maybe Joseph would have thought like this. இப்போ நான் ஏதாவது பேசினேன்னா ஏதாவது எமோஷனலாக கரடுமுடா பேசிடுவேன்.
If I have to speak first, then I would emotionally speak something very rough. அப்படி நான் பேசும் பொழுது அதுக்கு பின்னாக ஒரு காரணமும் இருக்கதாக வந்துவிடும். And when I speak like this, behind it there could be a reason as well. ஏன் அது என்னுடைய குமாரன் அல்ல, Because that is not my son, அது மரியாளின் மகன், that is son of Mary. அப்படிங்கிற ஒரு புறவனும் யாராவது சொல்லிவிடுவார்கள். And so someone could blame it like that. ஆகவே யார் பேசினா நல்லது? மரியாள் பேசினால் தான் நல்லது. So who, if who should speak first, that it would be proper, it is Mary to speak first. மரியாள் அவள் பேசுகிறாள். So Mary speaks now. பாருங்கள், அவருடைய 48வது வசனத்தில் அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்று சொல்கிறார். Verse 48, his mother said to him, Son, why have you treated us this way? Behold, your father and I have been anxiously looking for you. உண்மையும் அதுதான். That was the fact. அந்த மரியாள் அதை எப்படி தன் மகனுக்கு ஒரு பிரிவினை இல்லாமல் அதை சொல்கிறாள். See how Mary presents her case without causing any division. உன் தகப்பனும் நானும், Your father and I. அதில் நான் என்னை அப்படி என்று தனிமையாய் அவள் பேசவில்லை. She does not exclusively speak, I have been searching. உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்று சொல்கிறார். And she says, your father and I have been anxiously looking for you. அப்போ அவர் சொல்கிற பதிலை மரியாளும் விளங்க முடியவில்லை, யோசேப்பும் விளங்க முடியவில்லை. And the response that Jesus gives, neither Mary nor Joseph were able to understand. 50வது வசனத்திலே பார்க்கிறோம். We read that in verse 15. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. But they did not understand the statement which he had made to them. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிந்து விட்டது. But this problem came to a solution amicably without any division. இயேசு அவர் அப்படியே போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறார் 30 வயது வரைக்கும். So Jesus went down with them, came to Nazareth, and he continued in subjection to them for 30 years. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒன்றை நாம் பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் I want to show you something from Acts of the Apostles. 21வது அதிகாரம். Chapter 21. 13-14 வசனங்கள். 13 verses 13 and 14. பவுலுக்கு அடுத்தபடியாக ஒரு நெருக்கமும் ஒரு உபத்திரமும் வருகிறது என்பதை அறிந்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் அழுது அவரிடத்தை கெஞ்சுகிறார். போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் சொல்கிறார்கள். When people realize that Paul is going to face a lot of tribulations and pressures, they were crying out to him, weeping and crying out to him, saying, please do not go from us. ஆனால் 14வது வசனத்திலே அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தார்கள். And verse 14, and since he would not be persuaded, we felt silent, remarking, the will of the Lord be done. அதில் ஆங்கிலத்திலே they felt silent என்று இருக்கிறது இல்லையா, அமைதியாகி விட்டார்கள். They felt silent. இது ஒன்றும் அங்கே ஒரு பிரச்சனையாக ஒரு சண்டையாக உள்ள சூழ்நிலை அல்ல, ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான். This is not a situation where there is fight and rebellious spirit, but it was a very healthy atmosphere. அது கணவனும் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் சபையிலே பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் தான். It could be a discussion between a husband and wife or between the responsible people in the church, but it was a very healthy discussion. இல்லை என்றால் ஆரோக்கியமான ஒரு வேண்டுகோள் தான். But we could also say that was a healthy request. ஆனால் அதற்கு பதில் தீர்வு வரவில்லை. But there was no solution for it. ஒருவர் கண்டிப்பாக நான் எருசலேம் போக வேண்டும் என்று இருக்கிறார், இவர்கள் என்ன செய்கிறார்கள், போக வேண்டாம் என்று ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். Here Paul is determined to go to Jerusalem, but the rest of the people, they were requesting him not to leave them. ஆனால் பவுல் சம்மதியாத உடனே இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் they fell silent, அமைதியாகிவிட்டார்கள். But when they realized that Paul could not be persuaded further, all these people, they fell silent.
அருமையான சகோதரர்களை, இவையிலிருந்தெல்லாம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். Beloved brothers and sisters, these are lessons that we need to learn from these passages. ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில கூட நான் நல்லது தானே சொன்னேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. See, we should not, even in a healthy atmosphere, healthy discussions, we should not be stubborn into saying, see, I said it for your own good. அதிலிருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு மூப்பரிடத்துல வந்து கேட்பார்கள். And we could stir up a problem among that, and then they will bring that up to the elders. பிரதர், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. Brother, just tell me what the wrong is in something that I said. அது ஒருவேளை கணவனியாக இருக்கலாம், இல்லை என்றால் மனைவியாக இருக்கலாம், It could be from the husband, or could be from the wife, இல்லை என்றால் பிள்ளைகளாக இருக்கலாம். or could be even from the children. ஆனால் நீ கேட்டதெல்லாம் சரிதான், ஆனால் பிரச்சனை ஆகிவிட்டதே. See, all what you asked is all right, but it has caused a problem now. ஆனால் யாராவது ஒருவர் அமைதியாக இருந்து விட்டால் அது எவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். If one among us could be silent, what peace we can bring it there. இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் ஒரு குடும்பத்திலே ஒரு நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. So all these things that happen in the families, we should not take it lightly. இவைகள் எல்லாம் ஆரோக்கியமற்றவைகள், தேவ பக்தியற்றவைகள் என்று தான் நாம் அதை தீர்க்கமாய் அறிந்து கொள்ள வேண்டும். We should know it for sure that these discussions are ungodly and unhealthy. நாம் யூதாவு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to Jude, முதலாவது அதிகாரம், chapter 1. பதினான்கு 15 வசனங்களை பாருங்கள். Turn to verses 14 and 15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். Verses 14 and 15. It was also about these men that Enoch in the 7th generation from Adam prophesied, saying, Behold, the Lord came with many thousands of his holy ones to execute judgment upon all and to convict all the ungodly of all their ungodly deeds which they have done in an ungodly way, and of all the harsh things which the ungodly sinners have spoken against him. ஏனென்றால் இந்த கடினமான வார்த்தைகள், கடினமான பதில், முரட்டாட்டமான பதில் என்பது அழிவுக்கு முன்னான ஒரு பதில் என்பதை நாம் பார்த்தோம். So we saw how these harsh words, rough words, are words which bring us to a place of destruction. அது 15வது வசனத்திலே அந்த கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர் கண்டிப்பதற்காக, நியாயத்தீர்ப்பு அளிப்பதற்காக வருகிறார் என்பது நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வர வேண்டும். So it should, we read that in verse 15, that because of all these harsh things we come about into judgment, and to the Lord comes to judge us and to convict all the ungodly, and this should bring about a fear in us. ஏனென்றால் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்? All these harsh words, from whom does these words come about? 16வது வசனத்திலே அதோட தொடர்ச்சியில நம்ம அதை பார்க்கிறோம். So in continuation to that, we read that in verse 16. யார் இவர்கள்? Who are these people? இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், These are grumblers, முறையிடுகிறவர்கள், finding fault, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், following after their own lusts. இவர்கள் வாய் இருமாப்பானவர்களை பேசும், They speak arrogantly, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். flattering people for the sake of gaining an advantage. அந்த இதுக்கு பின்னணியில், இப்படி பதில் பேசுகிறவர்களுக்கு பின்னணியில் இதெல்லாம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். So behind all these people who speak such harsh words, we have to examine to see, do we have such things in us? எப்பவாவது நான் இப்படி பேசிவிடுகிறேன் என்று சொல்லாதீர்கள். Do not say that, just now and then I speak harsh words. ஏனென்றால் இது எங்கே இருந்து புறப்படுகின்ற, ஏற்கனவே இப்படி 5-6 குணாதிசயங்கள் உள்ள கிடக்கிறது. You know where all these harsh words start from? These words start from people who have all these 5 to 6 characteristics in them.
இவைகளெல்லாம் தேவன் பார்த்து கடினமான வார்த்தைகளுக்கு விரோதமாக நியாயத்தீர்ப்பளிக்க நான் வருகிறேன் என்று சொல்கிறார். So the Lord says, against such harsh people, I bring about judgment. பொதுவாக இந்த மாதிரி பேசுகிற தன்மைகள் எல்லாம் மேட்டுக்குடி மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. மேட்டுக்குடினா ஒரு எலைட் பீப்புள். So all these way of speaking exist among those elite people. ஒருவேளை ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை ஒரு மாணவனை கொஞ்சம் ஒரு ஐக்யூ குறையாக இருக்கிற மாணவனை இன்னும் கொஞ்சம் ஐக்யூ கூட உள்ள மாணவன் தான் என்ன செய்கிறான், கிண்டல் அடிக்கிறான். So in a school, if you see who's the boy who mocks the other one, a boy who has a higher IQ mocks over the one who has a lower IQ. கொஞ்சம் படிப்பு குறையாய் படிக்கிறவன் படிக்கிறவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறானா? Do we see any boy who's not so good in studies mocking the one who's good at studies? பொதுவாக அது அப்படி நடக்கிறது இல்லை. Generally, we don't see that. நன்றாய் ஐக்யூ இருக்கிறவன் தான் யாரை பார்த்து கிண்டல் கேலி பண்ணுவான்? அறிவிலே குறைந்தவனை பார்த்து கேள்வி பண்ணுகிறான். It's only those who are sound in IQ, they mock the one who lacks IQ. நான் மேட்டுக்குடி என்று சொல்கிறேன்னா அது இதில் தான் நான் பார்க்க வேண்டும். So when I say elite group of people, then you have to look at this point of view. ஒரு அழகு குறையுள்ள ஒரு சகோதரி சபைக்கு வரும்பொழுது அவர்கள் நன்றாய் அழகாக இருக்கிறவர்களை பார்த்து கேலி செய்கிறது இல்லை, இல்லைன்னா மனசில் ஒன்று நினைக்கிறது இல்லை. When a not great looking sister, when she comes to church, she does not look at a pretty looking sister and mocks her or looks down on her. பொதுவாக நன்றாய் அழகாக இருக்கிறவர்கள் தான் அந்த மாதிரி கமெண்ட்லாம் அடிக்கிற சிமிட்டிட்டு வர்றதை பாரு என்று சொல்வார்கள். Generally, those who are good looking sisters, they are the ones who comment on the ones and say, look at the way she has come about. நாம் இந்த குணாதிசயம் ஒன்றும் சாதாரணது என்று நாம் எடுக்க முடியாது. So all these characteristics, we cannot take it lightly. உதாரணமாக ஐஸ்வர்யவான் லாசர் என்று எடுத்துக்கொள்வோம். For example, let's take this rich man and Lazarus. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்களிலே உள்ள ஜனங்கள் ஒன்று எலைட் பீப்புளாக மேட்டுக்குடி மக்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் மிகவும் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். So in the days of Jesus, there were two groups of people. Either they were elite or they were very downtrodden. இந்த இன்றைய நாட்களிலே இருப்பது போல ஓரளவுக்கு எல்லோருமே நடுத்தர மக்களாக அப்பொழுது இல்லை. So like these days where we have middle class people, there were not such people in those days. பொதுவாய் நான் ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரியாக நான் சொல்கிறேன். So I'm saying it on an average. அப்போ இந்த ஐஸ்வர்யவான்கள் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஏழைகள் என்பது மிகுந்த தரித்திரராக இருப்பார்கள். So these rich people, they will be extremely rich, and these poor people will be extremely poor. இந்த ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் கூட யாருக்கு கொடுக்க வேண்டும் மனசு இல்லை, லாசருக்கு கொடுக்க வேண்டும் மனதில்லை. These rich people, no matter how rich they are, how much they possess, they do not have a heart and mind to give it to this poor man. அப்படித்தான் அது இருக்கிறது. That is how it was. இந்த அரகன்ஸ் என்று வருவதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்கிறது. So when we say arrogance, it comes from such a situation. இயேசு 10 குஷ்டரோகிகளை அவர் சுத்தமாக்குகிறார். Jesus cleansed 10 lepers. எத்தனை பேர் திரும்ப வருகிறார்கள்? ஒருத்தன் வருகிறான். How many of them returned to thank him? Only one of them. 9 பேரும் யூதனாய் இருந்திருக்க வேண்டும். And all the 9 of them should have been Jewish people. ஒருவன் தான் சமாரியன். அவன் என்ன செய்யறான்? திரும்ப வருகிறான். So only there was one Samaritan and he returned to thank him. இந்த நான் இப்படியாக அதை நினைக்கிறேன். இந்த 9 பேருக்கும் என்ன நினைப்பு இருக்கும் தெரியுமா? So this is how I imagine all this thought among those 9 people should have been like this. இந்த இயேசு யாரு? அவன் ஒரு சமாரியன் மாதிரி என்று தான் அவரை தீர்மானித்து வைத்திருந்தார்கள். And they had decided upon their mind saying that who is this Jesus? He is just like another Samaritan. ஆனால் நான் ஒரு யூதன். But I am a Jewish man. எனக்கு சுகம் கொடுத்தது யெகோவா. And the one who healed me is Jehovah. இவர்கிட்ட எப்படி போய் நன்றி சொல்வது என்று கூட அவன் நினைத்திருக்கலாம். They could have thought, why should I even go and thank this fellow? என்ன நினைத்தான், என்ன நடந்தது என்று தெரியாது, ஆனால் நன்றி சொல்ல வரவில்லை. We don't know what they thought, but they did not return to thank him. ஆனால் ஒரு சமாரியனுக்கு அவனுக்கு அந்த நினைப்பு வருகிறது. அவன் எதையுமே சிந்திக்கவில்லை, யாரிடத்துல வந்து விட்டான்.
இயேசுவிடத்தில் வந்து நன்றி சொல்லுகிறான். But this one Samaritan, he did not think of anything else, but he just returned and thanked the Lord. நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். So we have to examine ourselves. நாம் ஏதோ ஒரு விதத்தில் மேட்டுக்குடி மக்களாக இருக்கலாம். In one way or the other, we could be an elite group of people. பொருளாதாரத்திலோ, Financially, இல்லை என்றால் அறிவிலோ, or be it in your இல்லை intelligence, என்றால் கலாச்சாரத்திலோ, in your culture, இல்லை என்றால் அழகிலோ, or in your beauty. எதிலையோ நீங்கள் ஒரு மேட்டுக்குடி மக்களாக இருக்கலாம். In one way or the other, you could belong to this elite group of people. நமக்கு என்ன ஆபத்து இருக்கிறது? You know what the danger lies ahead of us? இவர்கள் எல்லாருக்கும் என்ன ஆபத்து இருந்ததோ அதே போல கடினமான வார்த்தையில பேசுவதற்கு நானும் அபாயத்தில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். All these people, the danger that they face, I also am in the same danger of speaking this harsh words. எரேமியா 31வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Jeremiah 31. ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை நாம் 31வது அதிகாரத்தில் பார்க்கலாம். In chapter 31, we read of a beautiful family background. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்ளுதலுக்கோ இல்லை என்றால் குடும்பத்தில் உள்ள ஒரு பின்னணியை வைத்து இந்த வசனங்களை பார்ப்போம். So let's read this particular passage keeping in mind a family, in a family where the parents are disciplining the child. ஒரு திருத்தப்பட்ட ஒரு கண்டிக்கப்பட்ட ஒரு மகன் இவ்வாறு சொல்கிறதை பார்க்கலாம். We could see a child who was corrected, the words of the child who was corrected. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். 18. Verse 18, I have surely heard Ephraim grieving. You have chastised me, and I was chastised like an unstrained calf. Bring me back that I may be restored, for you are the Lord my God. ஒருவேளை கடிந்து கொள்ளப்பட்ட மனைவியோ இல்லை என்றால் கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையில் உள்ள ஒரு சீஷனோ அவன் நல்ல உணர்ந்து கொண்ட பின்பு இதை சொல்வான், நான் பணியாத மாடு போல இருந்தேன், ஆனாலும் நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன், நீரே தேவனாகிய கர்த்தர் என்று அவன் ஒரு உணர்வுகளாக வருகிறான். A disciplined wife or a disciplined son or a daughter can say this. See, I was like an untrained calf. Bring me back that I may be restored. 19வது வசனத்தில் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறேன். Verse 19, for after I turned back, I repented. ஒரு குடும்ப சூழ்நிலையிலே நன்றாய் ஒரு மனம் திரும்பின ஒரு மனுஷன், ஒரு கணவன், ஒரு மனைவி இல்லையென்றால் ஒரு பிள்ளையுடைய ரெஸ்பான்ஸ், அவனுடைய பதில் இப்படித்தான் இருக்கும். So in a family, after being corrected, the wonderful response of a husband or a wife or a child should be like this. இப்படி இல்லை என்றால் அது சரியான மனம் திரும்புதலுக்கு வரவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். If it is not like this, then we should understand that they have not come to a right repentance. நான் தேவனிடத்தில் திரும்பும் பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு திரும்பவில்லை என்றால் நான் இன்னும் அந்த தேவன் விரும்புகிற இடத்துக்கு நான் வரவில்லை. Even when we turn to the Lord, if we have not come to this place, then we have not come to the right place. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டிருக்க பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். For after I turned back, I repented, and after I was instructed, I smote on my thigh. I was ashamed and also humiliated because I bore the reproach of my youth. ஒருவேளை கணவன் ஒன்றை சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போய்விட்டார். Maybe the husband would have said something and he would have gone to work. ஒருவேளை அந்த நேரத்திலே மனைவி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உட்கார்ந்து யோசித்த பின்பு அவள் அதை செய்கிறாள், மனம் திரும்புகிறாள். Maybe when the husband pointed out, the wife may not have accepted it, but after he left, she would have sat back, thought about it, and she regrets and repents. அப்படி உண்மையே அவளுடைய பக்கத்திலே அவள் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கும் என்றால் அவள் அடித்துக் கொள்கிறாள், வெட்கி ஏன் இப்படி நான் பேசிவிட்டேன் என்ற கணவனத்திலே மனைவியிடத்தில் என்று அவள் நொந்து கொள்கிறாள். And when there are areas for her to repent, she sits there ashamed and humiliated and beats on her chest, and then she repents. ஆனால் 20வது வசனத்திலே பாருங்கள், தேவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது. But look at verse 20 as to how the Lord responds. நாம் எல்லோருமே நாம் யாரை போல மாற வேண்டும் என்று இருக்கிறோம், தேவனை போல மாற வேண்டும் என்று இருக்கிறோம்.
we all desire to become like God. நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்துக்கு நேராக மாறிக்கொண்டே இருக்கிறது. All our nature should become like the divine nature of God. இங்கே கண்டித்த தேவன் சொல்கிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. Verse 20, the Lord says, is Ephraim my dear son? Is he a delightful child? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். Indeed, as often as I have spoken against him, I certainly still remember him. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. Therefore my heart yearns for him. ஏதோ ஒரு பிரச்சனையில் வீட்டை விட்டு அலுவலகத்துக்கு போகும்போது கணவன் ஏதோ மனைவியிடத்திலே ஒரு கண்டித்து பேசிவிட்டு அவர் போகும்பொழுது வேகமாக டம்முன்னு என்று கதவை சாத்தி விட்டு போய்விட்டார். So now the husband, he had to speak something very strongly to his wife, and then he does expresses it, and then before leaving he just slams the door hard and then he leaves. சாதாரணமாகத்தான் போனார், ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக அது பட்டுவிட்டது, அவ்வளவுதான். He just normally departed, he left the house, but then the way the door was closed, it was little strong. ஆனால் அந்த சிறிய வித்தியாசத்திலேயே மனைவி அறிந்து கொள்வார் அவர் கோபமாக போகிறார் என்று. But in that slight difference, the wife would be able to discern that the husband is upset and he's leaving the house. தேவனுடைய இதயத்தை போல இருக்கிற ஒரு கணவன் எப்படி இருப்பார்? But a husband who has the heart of God, how would he be? அந்த ஒரு சிறிய சத்தம் கூட அவருடைய இருதயத்திலே பெரிய சத்தமாக அது அரித்துக்கொண்டே இருக்கும். Even that small sound, that would beat like a big sound in his heart. அவர் கார்ல போகும்பொழுதே அவர் நொந்து கொண்டே போவார். And even while he is driving in his car, he would be ashamed of his deed. நான் கதவை அப்படி அடைத்தது முதல் நான் என்னுடைய மனைவியே நினைத்து கொண்டிருக்கிறேன். And from the moment I shut the door like that, I've been thinking of my wife. என்னுடைய பிள்ளையை நான் அடித்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பேன். I had beaten my child and sent him to school. இல்லையென்றால் கடினமாக ஒன்றை அவனுக்கு கண்டிக்க வேண்டிய சொல்லி தான் அனுப்பியிருப்பேன். But I have also very strongly corrected him and I have sent him to school. ஆனால் அவன் பள்ளிக்கூடத்திற்கு அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு பின்பு என்னுடைய மனம் எல்லாம் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறது. But after he left for school, my heart is only thinking about him. என்ன நினைத்து கொண்டிருக்கிறது ஒரு தாயினுடைய உள்ளம்? What does the heart of the father think? எப்போ என் மகன் வருவான்? When will my son come back? நான் அவனிடத்திலே அன்பாய் பேச வேண்டும். I can tenderly speak to him. நான் முதலிலே பேசின எல்லாவற்றையும் நான் மறுபடியும் சரி பண்ண வேண்டும். And the way I spoke to him first, I have to set it right. ஆனால் அவனிடத்திலே பேசுவதற்கு இப்ப செல்போன் இல்லை. But to speak to him now, I don't have the cell phone. ஆகவே எதுவரைக்கும் காத்திருக்கிறாள்? So to what extent does he wait? ஸ்கூல் பஸ்ல இருந்து பையன் இறங்குவான்ல, அது வரைக்கும் காத்துக்கொண்டே இருப்பாள். He waits until his son gets down from the school bus. அன்றைக்கு வீட்டிற்கு அவன் வரக்கூடிய பையனாக இருந்தாலும் வாசலில் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாள். And though this boy comes to the home by himself, this day the father would go to the bus pickup area and then receive him there. அப்படி இறங்கின உடனே ஒரு ஹக். And as soon as he gets down, he gives him a hug. அதுதான் தேவனுடைய சுபாவம். That is the nature of God. இப்போ கணவன் ஏதோ ஒன்று பேசிவிட்டு அவர் அலுவலகத்துக்கு போய்விட்டார். Now the husband has spoken something and he has left for work. இல்லையென்றால் மனைவி ஏதோ பேசிவிட்டு அலுவலகத்துக்கு போய்விட்டார்கள். Or the wife has spoken something and she has left for work. இப்போ தேவனுடைய சுபாவம் இருக்கிறது என்றால் அவர்கள் சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And if only they have the nature of God within them, they don't have to wait until the evening. ஆஃபீஸுக்கு போகிற வழியில் காரை ஓட்டி இறங்கினோடனே லிஃப்ட்லேயே என்ன பேசிவிட்டு போகலாம், மனைவியிடத்தில் பேசலாம். ஏம்மா நான் கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டேன், ஒன்று நினச்சிக்கிடாத அப்படின்ட்டு பேசிவிட்டே ஆஃபீஸுக்கு போயிடுவார். And even while leaving for work, right in the lift, they can pick up the phone and call up their husband or wife and say, I'm sorry for the way I spoke, please do not take it to heart. அதே போல மனைவியும். And in the same way the wife. அவர்கள் இருவருடைய அன்றைய வாழ்க்கை மிகவும் சுமூகமாயும் சமாதானமாயும் அந்த அலுவலகம் இருக்கும். And their life at workplace, that would be very smooth and it will go on happily and it will go on well. அதை செய்யவில்லை என்றால் அன்றைக்கு முழுவதும் இதுதான் ஒரே பிரச்சனையும் குமுறுதலுமாகத்தான் இருக்கும். But if they fail to do that, the whole day will be a disaster. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம், Proverbs chapter 15 verse 1. நமக்கு அதிகமான ஒரு உணர்வை இந்த நாட்களிலே உண்டாக்க வேண்டும். This should bring about great conviction within us. இது ஒன்றும் நல்நடத்தை போதனை வகுப்பு அல்ல.
This is not moral class அல்ல. moral class. அல்ல. This is not a moral class. தேவனுடைய வசனம் என்னோடு இடைபட வேண்டும். The word of God will have to deal with me. எபிரேயர் 4:12 சொன்னபடி அந்த வார்த்தை என்னோடு இடைபட வேண்டும். As it is said in Hebrews chapter 4 verse 12, the word of God should deal within me. அப்படி இடைபடும் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை பரலோகமாக மாறிக்கொண்டே இருக்கும். If the word of God could deal with me like this, then the family life would become like heaven on earth. நம்முடைய சபையிலே வருகிறவர்கள் எல்லோரும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பார்கள். And all those people who come to church will rejoice. நம்முடைய கூடுகை எல்லாம் இன்பமாய் இருக்கும். And all our gathering would be a joyful gathering. நம்முடைய ஐக்கியம் ஒரு பரலோகமாய் இருக்கும். And our fellowship would become like heaven. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. May the Lord grant us such favor.